அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முஸ்லீம் குழந்தை பிறந்தது, இந்து குழந்தை பிறந்தது, கிறிஸ்துவ குழந்தை பிறந்தது, அந்த எதனா அடையாளங்குதா? அதுக்கு பேர் என்ன? குழந்தை. அவ்வளோதானே? அதுக்கு எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த குலமும் கிடையாது. குழந்தை அவ்வளோதான். ஆனால் அது எங்கே போய் சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மதமும் ஜாதியும் வருது. ஆனால் இயற்கையில் இல்லை எதுக்கும், இல்லையா? இயற்கையில் இருக்குது அதுக்கு இல்லை, ஆனால் செயற்கையில் வருது. அது முஸ்லீம் குழந்தை, அது இந்து குழந்தை, அது கிறிஸ்துவ குழந்தைன்றது. ஆனால் இந்த மதங்கள்ன்றது செயற்கையால் வந்தது, இயற்கையில் இல்லை, இறைவனுடைய படைப்பில் இல்லை. இறைவனுடைய படைப்பில் ஜாதி கிடையாது, இறைவனுடைய படைப்பில் மதம் கிடையாது, இறைவனுடைய படைப்பில் வேதங்கள் கிடையாது. இறைவனே வேதமாகவே இருக்கிறான். இறைவன் வேதமாகவே இருக்கிற இறைவனை ஆளுக்கு ஒரு வேதம் எழுதிக்கணும், மதங்களை பிரிச்சுக்கணும். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இறைவன் ஒருவனே. நம்ம காடு பார்த்து, காடு எங்கப்பா? உலகில் இறைவன் ஒருவனே. மனங்கள் வேறுபட்டதால் மதங்கள் தோன்றின, மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. ஆனால் இது இறைவன் மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, முஸ்லீமுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இந்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, கிறிஸ்தவனுக்கு ஒரு கடவுள் கிடையாது. உலகத்துக்கு ஒரு கடவுள் தான். அதுக்கு ஜாதியோ மதமோ இனமோ வைக்கவே முடியாது. ஆனால் மனுஷன் இந்த மதங்கள் எதுக்கு ஆதியில் தோன்றுச்சு அப்படின்னா, ஒரு தனி மனுஷன் ஒரு ஊர் இருக்குதுன்னா ஒரு ஊரில் ஒரு தனியால் அந்த ஊருக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ அந்த ஊரில் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, ஒரு 10 பேராக சேர்ந்த ஒரு அமைப்புன்னா அந்த ஊருக்கு பல நன்மைகள் செய்யலாம். அதுக்காக அந்த மதங்கள் அப்போ தோற்றுனாங்க. ஆனால் அந்த மதங்கள் இன்றைக்கி மதம் ஏறி போய் அடுத்த ஒன்று நல்லதுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லாமல் தீமைக்கு பயன்படுத்த, மதத்தில் இணைக்கிறதுக்கும் ஜாதியில் இணைக்கிறதுக்கும் பயன்பட்டுக்கின்னு இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்துவ மதமும் முஸ்லீம் மதமும் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்து மத வழிபாட்டில் போயின்னு இருக்குது. பார்த்தீங்களா? பௌர்ணமி பூஜை நடத்துகிறான் கிறிஸ்டின், கோவிலில் ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற தூணை அவங்களும் வச்சுக்கினாங்க, விபூதி பூஜை நடத்துகிறாங்க, பில்லி சூனியம் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன? எங்கே போய் எந்த பேரை சொன்னாலும் இந்துவாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்துன்னா சந்திரன் அர்த்தம். இந்துன்னா ஒரு தனி ஜாதி கிடையாது, இந்துன்னா ஒரு தனி மதம் கிடையாது, இந்துன்னா யாருக்கும் உரிமை கிடையாது. இப்போ கிறிஸ்துவன்னா கிறிஸ்டினுக்கு உரிமைன்னுவாங்க, முஸ்லீம்னா முஸ்லீமுக்கு உரிமைன்னுவாங்க. இந்துன்னா யாருக்குமே எவனுக்குமே உரிமை கிடையாது. அது உலகத்துக்கு உரிமையான பொருள் சந்திரன். ஆனால் அந்த சந்திரனும் சூரியனும் ரெண்டு இல்லைன்னா எந்த கடவுளுக்கும் இங்கே வேலையில் உயிரினமே இங்கே இருக்காது, இங்கே மதங்களே இருக்காது. அப்போ உலகத்தை இயக்கிறது அந்த ரெண்டு பொருள் தான், சூரியனும் சந்திரனும். மனுஷனை இயக்கிறது சூரியக்கலை சந்திரக்கலைன்ற மூச்சு தான் இயக்குது. அது இல்லைன்னா மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, கடவுளும் கிடையாது அங்கே. அப்போ மனிதனுக்கு கடவுள் எதிரானா அவன் மூச்சு தான் கடவுள். அவன் மூச்சு போச்சுன்னா பேச்சு போச்சு, பேச்சு போச்சுன்னா மண்ணுக்கு போடுவான். அதனால் இந்த மதமெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் பிழைக்கிறதுக்கு வச்சுக்கிறது. மதத்தால் மனுஷனுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. மதத்தை எவன் வழிபாடுறானோ அவன் கடவுள் வழிபாடு பண்ண முடியாது, கடவுள் வழிபாடு பண்ணுறவனுக்கு மதம் கிடையாது. அதனால் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. ஜீசஸ் சொல்கிறார், ஒரு அவளை பெண்ணு, ஒரு விபச்சார பொண்ணு, அந்த விபச்சார பொண்ணை எல்லாரும் கல்லால் அடிச்சு தத்துறாங்க அந்த ஊர்லேருந்து. அவள் அழுதுக்குன்னு அங்கே தங்க முடியாத ஓடுறான். ஓடும்போது எதிர இயேசுநாதர் வர்றார். நேராக போய் அவர் காலில் விழுறான். என்னம்மான்னு கேட்குறாரு. மாதிரி எல்லாரும் என்னை கல்லால் அடித்து தத்துறாங்க அப்படின்ட்டு. அவர் அந்த பொண்ணை எழுப்பி நிற்க வச்சுட்டு கேட்குறாரு, ஏன்பா இந்த பொண்ணை அடிக்கிறீ அப்படின்ட்டு. இல்லை அவள் விபச்சாரி, ஊரை கெட்டுன்னுக்கிறாவோ அப்படின்ட்டு. இயேசுநாதர் சொல்கிறார், யார் அவகிட்ட சேராதவங்களும் அவங்க அடிங்க அப்படின்றாரு. ஆனால் அடித்து அத்தனை பேர் அவகிட்ட சேர்ந்தவன் தான். அப்போ நீ யோகினா இல்லை, இல்லையா? நீ யோகினா இருந்தாச்சுன்னா பரவாயில்ல, நீ யோகினா இல்லை. அப்போ அத்தனை பேர் திரும்பி போயிடுறான். அந்த பொண்ணு தான் இயேசுநாதர் கூட மகானா இருந்தது கட்சியில், ஒரு அவளை பெண்ணு தான், இல்லையா? அதே மாதிரி நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாரு, எவன் உலகத்தில் உழைப்பாளியோ அவனே கடவுளுக்கு பாதுகாப்பாளன்றான். உழைக்காதவெல்லாம் ஊரை ஏமாற்றி சாப்பிட்றவன், மதத்தை வச்சுக்கணும், ஜாதியை வச்சுக்கணும், இனத்தை வச்சுக்கணும் சாப்பிட்றவன் அவன் கடவுளுக்கு சம்மந்தப்படாதவன்றான்றான்.
அதனால் ஒரு 1000 பேர் நிற்கிறான், பெரிய பெரிய கோடீஸ்வரர், பெரிய பெரிய ஜமீன்தார்லாம். நபிகள் நாயகம் வர போகிறார். அவர் வந்தார்னா எங்கிட்ட பேசுவார், உங்கள்கிட்ட பேசுவார், நம்மளாம் பணக்காரனுங்கன்னு நிற்கிறாங்க. ஆனால் அவர் வந்த உடனே ஒருத்தன் அப்படியே என்ன மாதிரி ஒரு ஏழை ஒருத்தங்கிறான், அவருடைய கையை எடுத்து இவருடைய தலையில் வச்சுக்கிறாரு. அப்போ அவன் பணக்காரெல்லாம் கேட்க, அவன் ஒன்றுத்துக்கு அந்த பிச்சைக்காரன் கையை எடுத்து உன் தலையில் வச்சுக்கினேனா, உன்னை விட உயர்ந்தவன் அவன் உழைப்பான், கைப்பாடுறான் அப்படின்றாரு. அது மாதிரி எல்லா மகான்களும் சிறந்தவங்க. ஆனால் அந்த மதத்தில் சேர்ந்த மனுஷனுங்க மோசமாக இருக்கிறானுங்க. மதம்ன்றது உன்னுடைய தாய் உனக்கு சிறந்தவோ, என்னுடைய தாய் எனக்கு சிறந்தவோ. ஆனால் என் தாய் தான் உலகத்தில் ஒஸ்தி, உன் தாயெல்லாம் மட்டும் சொன்னால் அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரியலன்னு அர்த்தம். எல்லாரும் ஒரு தாய், எல்லாரும் வாழ்ந்தான். எல்லா தாயும் தாயாவே நீ எவன் பாவனை பண்ணுறானோ அவனுக்கு மட்டும்தான் கடவுளை பற்றி தெரியும். அது மாதிரி எல்லா மதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது. அது முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், எந்த மதத்துலேயும் அவ்வளோ சாதாரணமான மகான்கள் வரல, பெரிய பெரிய புண்ணியவானங்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அத்தனை மதத்துலேயும் புண்ணியத்தன்மை இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவன் அறியாததால் மதம் மாற்ற தெரிஞ்சுக்கின்னுக்கிறது. இந்த மதத்தை அவன் திட்டுறது, அந்த மதத்தை இவன் திட்டுறது, இதில் என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை. அறியாதவனுங்க பேசினுக்கிற விஷயம் அது. கடவுளை அறிஞ்சவன் பேச மாட்டான் எப்பவுமே. ஏன்னா கடவுளை அறிஞ்சவனுக்கு மதம் கிடையாது, மதத்தை அறிஞ்சவனுக்கு கடவுள் கிடையாது. எவன் ஒருத்தன் கடவுளை அறிகிறானோ அவங்கிட்ட பழக்கம் பண்ணுங்க. அவன் ஜாதி கிடையாது, மதம். இப்போ நம்ம ஆசிரமத்தில் கிறிஸ்துவ இருக்கிறான், முஸ்லீம் இருக்கிறான், எல்லாரும் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே எல்லா ஜாதிக்காரனுங்கிறான். நான் இது வரைக்கும் எந்த ஜாதி எந்த மதம்னு யாரையும் கேட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷன், அவ்வளோதான். நான் மனுஷனை மட்டும்தான் பார்ப்பேன், மதத்தை பார்க்க மாட்டேன், ஜாதியை பார்க்க மாட்டேன். எனக்கு ஜாதி குலமே கிடையாது. ஜாதினா அது மனித ஜாதி, அவ்வளோதான். நல்லவனா கெட்டவனா மட்டும் பார்ப்பேன். அதனால் மதம் பார்த்து ஜாதி பார்த்து வாழ்ந்தால் கடவுள் வழிபாடு இருக்காதுமா. அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க. மனிதனை பக்குவப்பட்டு பழகுங்க. அது மற்றவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஒரு மதத்தை குறை சொல்லி நீ ஒன்றும் உயர போகிறதில்ல, நீ ஒன்றும் இங்கே வாழ போகிறதில்ல. இல்லை ஒரு மதத்தை வாழ்த்தி இங்கே வாழ போகிறதில்ல. உன்னுடைய ஆயுள் வரைக்கும் தான் உன் வாழ்க்கை இங்கே. எல்லா மதங்களும் குறிப்பிட்ட காலம், இன்னொரு 1000 வருஷத்தில் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் 2 அழிய போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ரெண்டுமே இன்னும் முழுமை பெறலை. முழுமை பெறும்போது ரெண்டுமே இருக்காது, திருப்பி புது மதம் உருவாகும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலே நடந்துக்கின்னு வந்ததா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த மாதிரி மதம்ன்றதை மறந்துடுங்க, கடவுள்ன்றதை தேடுங்க. மதத்தை தேடுறவங்க கடவுளை தேட முடியாது. ஏன்னா மதன்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, கடவுள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்குறவர் இல்லை, யாராலையும் அடக்கவும் முடியாது. எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. மனிதனுடைய ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டவர், அன்புக்கு கட்டுப்பட்டவர். கடவுள் எப்படிப்பட்டவர்னா அன்பில் இருக்கிறார் கடவுள், அகங்காரத்தில் ஆணவத்தில் இல்லை கடவுள். அதனால் அன்போடு பயன்படுத்துங்க, அன்போடு கடவுளை வழிபடுங்க. அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்குறோம்மா. உள்ளங்கையிற் கனி போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை, கள்ள மனம் தன்னை தள்ளிக்கொண்டு கண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்ற ஆடு பாம்பே. நம்ம ஐயா மட்டும்தான் உள்ளங்கை கனி நெல்லிக்கனி போல நிறைய விஷயங்களை காட்டி கொடுத்துருக்கிறார். இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே அவ்வளோ பெரிய பாடங்கள். அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கண்ணை மூடின்னு பண்ண சொல்லுவாங்க. கண்ணை மூடின்னு பண்ணோம்னா மனசுக்கிட்ட போராட்டமே இருக்காது. கண்ணை திறந்தால் மட்டும்தான் போராட்டம் வரும். அதான் போன தடவை கூட சொன்னேன், யூகேல ஒருத்தர் 15 வருஷமாக தவம் பண்ணுறாரு. எது பாடம் வாங்கி தவம் பண்ணுறாரு. எந்த தவம் பண்ணுறாருன்னா கண்ணை மூடிக்கின்னு பண்ணுற தவம். கண்ணை மூடிக்கப்பா, சூரிய மண்டலம் தெரிதா? தெரிது சாமி. அப்படியே தாண்டிப்போ, ஒரு அடிக்கு மேலே சந்திர மண்டலம் தெரிதா? தெரிது சாமி. அப்படியே போ, கேலக்சிலாம் தெரிதா? தெரிது சாமி. சரி, கண்ணை மூடின்னு தெரிதுன்னா கண்ணை திறந்துட்டு தெரியுமா? தெரியாது. ஏன்? மனம் அடங்கலை. கட்டி வச்ச நாயே சும்மா தான் இருக்கும் கட்டி வைக்கிற வரைக்கும். என்னைக்காவது அவுத்து விட்டுட்டோம்னா அதோட பிறவி குணத்தை அது காட்டிடும். அது எங்கேருந்து வந்ததோ அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். அப்போது மனம்ன்றது கண்ணு கூட உறவாடி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஆகிட்டாங்க. இவங்களுக்கு கோர்ட்டுக்கே போகாமல் டைவர்ஸை முதல்ல வாங்கி கொடுத்தோம் நம்ம. இவங்க 2 பேரும் யார்?
ஏன்னா கண்ணுக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குது. எதை பார்க்குதோ அதை போய் இது பிடிச்சிக்கும். பாடம் சிறப்பாக பண்ணால் புலனுக்கும் மனசுக்குமான உறவை எப்போ நம்ம தனித்தனியாக ஆக்குறோமோ அன்றைக்கி தான் நாம் எந்த நிலையில் இருக்குன்றது நமக்கே புரியும். அதுக்கு பாடங்களை அனுபவித்து பண்ணுங்கள். எதை மிஷின் மாதிரி பண்ணாதீங்க. பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வடிவத்தில் இருந்தேன். பாடம் வாங்கினதுக்கப்புறம் இந்த பாடம் என்னை எப்படிலாம் மாற்றிருக்கு அப்படின்னு அப்பப்போ நீங்கள் திரும்ப திரும்ப யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோன்றது நமக்கே தெரியும். அப்போ நமக்கே ஒரு பிரமிப்பு இருக்கும். அப்போ அது தெரியல, சாமி நான் அன்றைக்கி இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா, ஒன்று நீங்கள் பண்ணுற பாடத்தில் தப்பு, இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கணும் விதம் தப்பு. அப்போ அதை அன்றைக்காக சரி பண்ணிக்கணும். சரிங்களா? எப்போவுமே உங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். சரிங்களா? திரும்பி பார்த்தா தான் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம பக்குவத்துக்கு ஆயிருக்கிறோமா இல்லையான்றது நமக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் நடைமுறையில் பண்ணிக்கணும். இங்கே பாடம் மட்டும்தான் கொடுக்க முடியும், இங்கே தான் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் உங்களை வழி நடத்தும். சரிங்களா? காய்த்த மிகம் மரம் அது மிக்க கல்லடிப்படும், கண்ம வினை கொண்ட காயம் தண்டனை பெறும். சாமி ஊரில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான் சாமி, பாம்பாட்டி சேர்த்து சொல்கிறாரு. ஊரில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான், உனக்கு மட்டும் ஏன் அடி விடாது அப்படின்னா, நீ தான் பழுத்திருக்கிற. தோப்பில் 1000 மரம் இருக்கலாம், எல்லா மரத்துலையும் காய்க்காத மரத்தில் போய் யார் கல்லடி போகிறான்? எது காய்ச்சி இருக்குதோ அந்த மரத்து மேலே தான் கல் விழும். அப்போது உலகம் நம்மளை பார்த்து பொறாமப்படுதுன்னா, பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவன் பொறாமப்படுறானே சாமி இல்லை, நமக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கர்வம் வரணும். நாம் வாழ்கிற வாழ்க்கை கரெக்டு, அதை பார்த்து உலகம் வெம்புது அப்படின்னா இந்த வகை இது இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும், அவன் சிறப்பாக வயிறறிட்டோம். சரிங்களா? நல்லா இருந்தால் 4 பேர் வயிற்றுச்சல் படுவான். காரணம் என்ன? அப்போ நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். சரிங்களா? ஒருத்தன் கெட்டு போயிட்டானா சந்தோஷப்படுவான். அப்போ வேதனைப்படுறான்னா நான் வாழ்கிற வாழ்க்கை கரெக்டுன்னு யாரும் சொல்லுவானா, நமக்கே தெரியுது. அப்போது அந்த வாழ்க்கையில் நம்ம தடுமாறாமல் அடுத்து மேலே மேலே போய்கினே இருக்கணும். புரியுதுங்களா? அதை சொல்ல வராரு. காய்த்த மரம் அது மிக்க கல்லடிப்படும், கண்ம வினை கொண்ட காயம் தண்டனை பெறும். அந்த மாதிரி நான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறேன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முன்ன வினை நிறைய இருக்குதுப்பா. யார் சொன்னது? பட்டினத்தாரே சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஞானி, எல்லாத்தையும் தூக்கி போட்டவரை என்னை இங்கே கழுமரம் ஏற்ற போகிறீங்களே, இது நீங்கள் கொடுக்குற தண்டனை இல்லை. நான் எந்தெந்த காலத்தில் என்னென்ன செஞ்சனோ அது மொத்தமாக இங்கே மூளை போகுது. பரவாயில்ல, இதுலையாச்சும் இந்த கழுமரத்தில் என் கர்ம வினையெல்லாம் போகும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு துணிஞ்சு நின்னார் பாருங்க. அப்போ தான் அது எரிஞ்சுது. அழுது இருந்தாருன்னா எரிஞ்சிருக்குமா? இவர் தான் எரிஞ்சிருக்கணும். அப்போது துன்பம் வர்றது இயற்கை, நமக்கு வந்தே தீரும். நான் செஞ்சதை தவிர வேற ஒருத்தனால கொடுக்கவே முடியாது. அப்போ எனக்கு வர துன்பங்கள் எல்லாம் நான் விதைச்சது. அப்போ நான் அழுதுகினே வாங்கினா சந்தோஷமா இருக்குமானா? இல்லை, தெரிஞ்சு போச்சு. நம்ம நிறைய மூட்டை சேர்த்து வச்சுக்கிறோம். அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். இந்த உயிர் ஒன்று தான், இதை போகிறதுக்குள்ள என் கர்ம வேலையை நானே சாப்பிட்டு முடிச்சிடறேன், இதை மிச்சம் இதே வைக்க மாட்டேன்னு போனவங்க தான் மகான்கள். அப்போ மகான்களை கும்பிட்றோம், மகான்களை ஃபாலோ பண்ணுறோன்னா இந்த அணுகுமுறையை நாமளும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும். துன்பத்தை கண்டு நாம் தோண்டு போயிடவே கூடாது, தைரியமாக நிற்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? அதோட வீரியம் குறைய போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சுமையை கொடுத்தவனே அதை தூக்குறதுக்கு தோழியும் கொடுப்பான். முதல்ல இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். சுமையை மட்டும் கொடுத்துட்டு நம்மளை நோஞ்சானா இறைவன் படைக்கவே இல்லை. இந்த தோளுக்கு எதை வேணா தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் பழகிக்கோ, ஒரே நாள் இது பழகம் வந்துடாது. வருதுங்களா? ஆனால் பழக 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 உன் சுமையும் தூக்குவ, உன்னை நம்பி இருக்கிற எல்லா சுமையும் கொடுப்பா, என்னால் முடியும் அப்படின்னவர் தான் ஐயாவும். இங்கே வந்தவங்களாம் எல்லா பாரத்தையும் இறக்குனாலும் கூட என்ன சொன்னார்? ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? ரே எல்லா பாவத்தையும் ஏன்டா எங்கே இறக்குறீங்க, என் காலில் தான் இறக்குறீங்கன்னாரு. ஆனால் அது உண்மை இல்லை. பாவத்தை எத்தனை வரீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். இங்கே புண்ணியத்தை ஒருத்தர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒருத்தர் மாட்டினார் வசதியாக, அவர்கிட்ட எடுத்து போய் சேர்த்துவோன்னு வராதிங்க. பாவத்தை இறக்குற இடமா வராதிங்க, புண்ணியத்தை சேர்க்குற இடமா வாங்க. இங்கே இறக்கி வச்சுட்டு இதோட மறந்துட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இறக்கி வச்சுட்டேன், ஓகே, இன்னிலேருந்து நான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு
புதுசாக அக்கௌண்ட் போட்டு ஆரம்பிக்காதீங்க. இங்கே வந்துட்டால் இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு ஒரு முடிவில் வந்துட்டிங்கன்னா அப்போ அந்த கர்ம வினையை அழிக்கக்கூடிய சக்தியை ஐயா கொடுப்பாங்க. வெறும் இறக்கி வைக்கிறதுனால அந்த பாரம் சேர்ந்துடாது. அப்போ இங்கே மாதம் மாதம் நம்ம பிறந்து வரோம், புது புது பிறவி. ஒரு பௌர்ணமிக்கும் நாம் திருப்பி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறோம். வாய்த்த தவம் உடையவர் வாழ்பவர் என்றே வத்து திருவடி தொழுது ஆடு பாம்பே. இந்த தவம் செய்யக்கூடியவங்க தான் வாழக்கூடியவங்க. ஏன்னா அவன் மட்டும்தான் உயிரை பார்த்துக்கிறான். வாழ்க்கைன்றது உயிராக இருக்குதுன்றது இந்த உயிர் உடம்புக்குள்ள உலாவினுக்கு தான், உலகத்தை பார்க்கறதில்ல. இந்த உலகமானது நமக்கு முன்னமும் இருந்தது, நமக்கு அப்புறமும் இருக்க போகுது. இது எப்பவுமே இருக்க போகிற விஷயம். அப்போ இதை பார்த்துன்னு வரவங்க வாழறவனு அர்த்தம் இல்லைப்பா. உடம்புல உயிர் இருக்கிறதுனால அவங்க நல்லா வாழறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யார் ஒருத்தன் தன்னை எது காப்பாற்றி இருக்குதோ அதை திரும்பி பார்க்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழறவங்க, அவங்க மட்டும்தான் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்ற. அப்போ அவங்கள நீ கொண்டாடு அப்படின்றாரு.